அதாவது இந்த எபிசோடு இந்த சீசன் அதாவது சீசன் 9 வந்து உருப்படவே இல்லைன்னு 10 நாள்லயே முடிவு பண்ணிட்டானுங்க. ஆமாயா, அவன் 8 தள்ளிட்டு இருக்கானுங்க. ஆனா என்ன பொறுத்தவரையிலும் இந்த சீசன் வந்து இப்பயே முடிஞ்சாலும் சரி, நாளைக்கே இழுத்து போனாலும் சரி, என்ன நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த சீசன் 9 ஒரு பெஸ்ட் ஒன்று வந்து நான் வந்து என் வாழ்க்கையில இனி இந்த கிளிப்பை நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களால சிரிக்க முடியும். அப்படி ஒரு கிளிப் அது வந்து இன்னைக்கு வந்து யாரோ எடிட் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. அந்த எடிட்டருக்கு ரொம்ப நன்றி. அதாவது வினோத் வந்து கிளிப்பிள்ளைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி எடுப்பாப்ல. யாரு? நம்ம திவாகருக்கு. எப்ப பார்த்தாலும் வினோத் வினோத் சொல்றான், அங்க பார்த்தா வினோத் சொல்றேன், இங்க பார்த்தா. ஏன்னா வினோத்தை பொறுத்தவரையும் நம்ம கொஞ்ச நாள் இருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு போய் கெமியை கண்டுபிடிச்சாரு. அந்த பொண்ணு போறேன்னா அனன்யாவா வியன்னாவுக்கு சோற இவரே வந்து அச்சடிச்ச சோற இவரே வச்சு கொடுக்குறாரு. அது இவரு சாப்பிடல. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதாவது இவர் வந்து உள்ளார கலைஞர் பெத்தியா அவனை அடிச்சா இவன் அளவா பெத்தியா அப்படின்ற மாதிரியான ஒரு மெட்டீரியலா மாறிட்டு வராரு. நம்ம என்ன அதை வந்து அறுதிட்டு சொல்ல போயிட்டு இருக்கு கதைன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். எனிவே ஸோ என்னாச்சு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னாச்சுன்னா, நான் என்ன பண்ணேன், ஒரு மாதிரி ஃபெடப் ஆகி அதை பார்த்துட்டு இருக்கேன். ஆமா எவ்வளவு பெரிய, ஏன்னா எல்லா இடத்துலயும் வினோத். டாய்லெட்ல தண்ணி வரல வினோத் அப்படின்னா அங்க யார் யாரா இருப்பாங்க, சம்மோனல்ஸ். இப்ப அதோடவே இங்க இருக்கு வச்சுக்கோங்க, வினோத் என்ன வேண்டியது. அப்ப அவர் யோசிச்சு பாருங்க, டேய் நான் இங்க ஒருத்தவன் கானா பாட்டுலாம் பாடி ஒரு வினோத் நீங்க வந்தா நீ என்ன தப்பு செஞ்சு என் பேர் சொன்னா கூட பரவாயில்லடா. டாய்லெட் தண்ணி அடப்பு குப்பை எடுத்து போறதுக்கெல்லாம் கூட வினோத்துன்ற, நீச்சல் குளத்தை கொடுத்த நீ வினோத் என்ன துண்டு கட்டாம குளிக்கிறன்ற மாதிரி கேட்கற. எல்லாத்தையுமே வினோத்தோட. ஏன்னா பிரவீன் குடிக்கிறான், எப்ஜே குளிக்க என்னென்ன பண்ண எல்லாத்தையும் வினோத்த சொல்றேன். அவர் வந்து வெறுத்து போய் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நாமினேஷன்ல கூட ஏன் பேர சொல்லுவாங்க, ஒரு பயமே. அதான் ஒரு பயம். இப்படியே சொல்லி அனுப்பாங்க. உன்னை இவரு அதுக்கு யாரு நம்ம திவாகர். அதெல்லாம் விவரம் பாடான்னு அங்கெல்லாம் அவன் பயம் அப்படிலாம் சோபடப்பா அப்படின்னு இது இப்படி சொல்லிக்கலையே தெரியாம வந்துருச்சு. இப்படி சொல்லிக்கலையே வந்து வெளியே அனுப்பி தொலையாத, போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்ட கூட என் பேர சொல்லுவ போல நீ அப்படின்னு வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருப்பாப்ல. அப்பதான் வந்து பிரவீன் ராஜ் கதவை திறந்து, அண்ணன் நீ கொஞ்சம் ஓரளவு நிறைய விஷயங்கள் நீ வந்து வீக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தபார் வினோத் இல்ல அது சொல்லிட்டு ஐயோ சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி பண்ணுவார். எனக்கு உண்மையில இருந்தா இது சொல்லி இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்றதுக்குள்ள 12 செகண்ட் லேண்டர் தான். வெறும் அது வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல. பிரவீன் வந்தாலும் வினோத். எஸ்